டிவிகே லீடர் விஜயால் 2026 சட்டமன்ற தேர்தலில் பெருசாக ஜெயிக்க முடியாது அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறா அப்படின்னா, ஆடிட்டர் குருமூர்த்தி அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜேர்னலிஸ்ட்டு. பல காலமாக ஒரு அரசியல் களத்தில் பல விமர்சனம் சொல்லக்கூடியவர். ஆர்எஸ்எஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு புள்ளி தமிழ்நாடு சார்பாக. அண்ட் இவர் இப்போ ரீசெண்டாக தந்தி டிவிக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொன்னார் அப்படின்னா, எம்ஜிஆர் மாதிரி ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை விஜயால் கொடுக்க முடியும், பட் ஆனால் இப்போ கொடுக்க முடியாது அப்படின்னு தான் சொல்கிறாரு. இது எதுக்காக அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா, வரக்கூடிய இந்த தேர்தல் அப்படிங்கிறது விஜய்க்கு ஒரு டெஸ்ட். ஏன்னா அவருக்கு இன்னும் தெரியவே தெரியாது எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது அப்படின்னு தெரியவே தெரியாது. அதனால் அவரை வச்சு நம்ம எதையுமே கணிக்க முடியாது அப்படின்னு இவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இவர் இதுக்கு முன்னாடி சொன்ன கணிப்புலாம் பார்த்தோம் அப்படின்னா, இப்படி தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை ஏற்றி 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 பேசி 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 கடைசியில் அந்த தீபாவளி டைமில் அப்போ தான் கரெக்டாக மழை வரும், சில பட்டாசுலாம் நமத்து போகும். ஸோ அப்படி அந்த பட்டாசு என்ன ஆகும்னா, வெடிக்கும்போது அது புஷ்ஷு அப்படி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நல்லா வர வேண்டிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை இப்படி அப்படி அப்படின்னு ஏதோ ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஹைப்பு கொடுத்து கடைசியில் வரமாட்டார் அப்படின்னு இவர் தான் சொல்லார். அதுக்கப்புறமா என்ன சொன்னார்னா, 2021 ரஜினிகாந்தோடைய இம்பேக்ட் இருக்கும். 1996 ரஜினி எப்படி ஒரு வாய்ஸாக இருந்தாரோ அது மாதிரி ஒரு வாய்ஸ் கொடுப்பாருன்னு கடைசியில் அதுவும் நடக்காமல் போச்சு. ஸோ இது மாதிரி இவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக நடந்துருமா அப்படின்னா, சிலது நடக்கும், சிலது நடக்காது. ஏன்னா அவர் ஒரு மூத்த ஜேர்னலிஸ்ட்டு, நிறைய ஒரு வைடான ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கிற ஒரு மனுஷன் தான். நம்ம அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸோட அந்த நிலவரம் அவருக்கு தெரியுதா தெரியலான்னு தெரியல. யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட் தான் விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமே. சரி, அவர் சொன்னது ஒரு வகையில் நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா அவர் சொன்னது 100% ஒரு ஃபேக்ட் இருக்குது. ஏன்னா எம்ஜிஆர் பார்த்தோம் அப்படின்னா 30 வருட காலம் அவருடைய அந்த ஃபேன்ஸ் கிளப் அப்படிங்கிறது டிஎம்கேவோட ஜாயின் பண்ணி வேலை செஞ்சாங்க. அப்போது நிறைய ஒரு பொலிட்டிக்கல் அந்த அரசியல் அனுபவங்கள் நிறைய கிடச்சிருக்கு. எம்ஜிஆர் கட்டமைப்பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து கற்றுக்கிட்டு உருவாக்குனார். அதே மாதிரி இன்னொரு ஒரு ஃபேக்ட் சொன்னார். அதையும் நான் 100% ஏற்றுக்கிறேன். என்னென்னா, எம்ஜிஆர் ஃபஸ்ட் எலெக்ஷனில் வின் பண்ண முடியல. ஸோ அப்படி ஒரு ஸ்டார் ஒரு இது இருந்த ஒரு வேல்யூ இருந்தவர், அவ்வளோ பெரிய ஒரு மாஸ் இருந்தவர், ஃபஸ்ட் எலெக்ஷனில் அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அடுத்தடுத்து வரக்கூடிய எலெக்ஷனில் தான் அவர் ஷைன் பண்ணார் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவர் சொல்கிறது எனக்கு பெருசாக அது உடன்பாடு இல்லை. ஏன்னா இன்றைக்கி ஒரு 30 சீட்டு வின் பண்ணால் கூட ஒருத்தரால் ஒரு ஆட்சியை ஏதோ ஒன்று பண்ண முடியும். ஸோ என்னோடய கருத்து என்னென்னா, ஒரு யங்கஸ்ட் டைமில் இப்போ பார்த்தோம்னா ஒரு டெல்லி மாதிரி ஒரு இடத்துல ஆம் ஆத்மி மாதிரி ஒரு கட்சி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஒரு பெரிய அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுகிய காலகட்டத்திலே சீஃப் மினிஸ்டர் ஆனார். இந்த பக்கம் பிஜேபி இருந்தது, அந்த பக்கம் காங்கிரஸ் இருந்தது. இதெல்லாம் தாண்டி அவருக்குன்னு ஒரு மாஸ் இருந்தது. ஒரு சடனாக ஒரு பப்ளிக் மாஸ், யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட்டு, ஒரு நியூ சேஞ்ச் வேணும் எதிர்பார்த்தாங்க, டக்குன்னு போட்டாங்க. ஸோ அது மாதிரி ஏன் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் நடக்கக்கூடாது, ஏன் நடக்காது? ஸோ இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. மக்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறாங்க. ஸோ இந்த டைமில் ஓகே, அது அவருடைய கருத்து. விஜய் வரமாட்டார் அப்படிங்கிறது ஒரு டெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வர முடியாது, அப்புறம் வேணால் பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்லலாம். பட் எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எனக்கு அதாவது சொல்லணும்னா, ஒன்று விஜய் சார் சிஎம்மாக இருப்பார், இல்லை விஜய் சார் சொல்கிறவங்க சிஎம்மாக இருப்பாங்க. ஸோ இப்படி தான் போகுமே தவிர, ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் சொல்கிற கருத்து எனக்கு தெரிஞ்சு அதில் பெருசாக ஒரு உடன்பாடு இல்லை. ஸோ எப்பவுமே அந்த கருத்து கணிப்புலாம் உடைக்கிற அளவுக்கு தான் விஜய் அவருடைய பர்ஃபார்மன்ஸு இருக்கும். அந்த சினிமாவாக இருக்கட்டும், இல்லை அவருடைய அந்த அரசியல் களமாக இருக்கட்டும். ஸோ என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக ஒரு ஹோப் இருக்குது. 2026 ஒரு பிக் சேஞ்ச் இருக்குது. அதனால் இவருடைய கருத்து அப்படிங்கிறத நான் பெருசாக எடுத்துக்கல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன்.